வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹரீஷ் ராபி. தமிழ்நாட்டில் லோக்சபா எலெக்ஷன் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, எல்லா மாநிலத்திலையும் ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறாங்க. என்னென்னா, அந்தந்த மாநிலத்தில் பாஜகவா ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இப்படின்னு இருக்கிற சமயத்தில் தமிழ்நாடு ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா பாஜக கண்ணை உறுத்துதுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அண்ணாமலை ஒரு புதுசாக ஒரு கணக்கை போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கினவங்க நம்ம பல பேர், முன்னாள் தலைவர்கள், இந்நாள் தலைவர்கள், புதுசாக சினிமா துறையிலேருந்து வந்தவர்கள், சினிமா துறையில் ஏற்கனவே இருந்தவர்கள், தன்னுடைய கட்சியை இணைத்தவர்கள் அப்படின்னு பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் வச்ச செக் என்ன, மீண்டும் பிரதமர் ஆவாரா அப்படின்னு தமிழில் போட்டிருக்கீங்க. யார் பிரதமர் அப்படின்றத இந்த காணொலி முடிவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக எவ்வளோ வாங்க போகுது, இந்தியா கூட்டணி எவ்வளோ வாங்குது, மற்றவை எவ்வளோ வாங்க போகுது, கடைசியாக யார் பிரதமர் அப்படின்றதையும் பார்ப்போம். குறிப்பாக ஒவ்வொரு நொடியும் இந்த காணொலி ரொம்ப முக்கியமானது, சுவாரஸ்யமானது. வாங்க காணொலிக்கு பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம சேனல் ஹரீஷ் ராபியா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். ஆம் நண்பர்களே, அண்ணாமலை கோட் பிளான். முன்னாடி எல்லாம் கோட்டு நீங்கள் இந்த கோட்டு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் பா அப்படின்ற மாதிரி முதல்ல நம்ம இளைய தளபதி விஜயை பிடிச்சி போட்டாப்புல. சீமாஞ்சி ஏற்கனவே பிஜேபி பி டீம்னு தெரியும். சரத்குமார் தன் கட்சியே பிஜேபியோட இணைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் நம்ம டிடிவி எல்லாமே இருக்காங்க. இதில் என்னென்ன பாமகவும் உள்ளே போயிடுச்சுங்க. இப்படி இருக்கும் சமயத்தில் திமுக இவங்களை எல்லாரையும் சமாளிப்பாங்களா அப்படின்னும் பொழுது தான் நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட்டணிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு இந்தந்த தொகுதி கடைசியாக நம்ம வைகோ இருக்காப்புல பாருங்க, அவர் பையன் வந்து ஒரு பெரிய திகிலை உருவாக்கிட்டாப்புல. என்ன சொன்னாரா அழுதே போட்டாப்புலங்க. மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஐவர் கூட்டணி அப்படின்னு வைகோ ஒன்று ஆரம்பித்தார் தெரியுங்களா? அந்த கூட்டணி ஆரம்பித்ததே திமுகவை ஒழிக்கிறதுக்காக. அடுத்த தேர்தலில் அவங்க பெரிய அளவு வெற்றி பெறக்கூடாதுன்றதுக்காகவே வந்தாங்க. அதே மாதிரியே தோத்தும் போனாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கிற சமயத்தில் வைகோ பையன் என்ன பண்ணா, திருச்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தான், திருச்சி திமுக, மற்ற கட்சியெல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இது அங்கே வந்து நம்மளால என் கட்சி சின்னத்தில் தான் இப்போ எங்கள் அப்பாக்காகத்தான் நான் கட்சிக்கே வந்தேன் அப்படியே மேடையில் கண் கலங்கி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம், இதுதான் எங்கள் உயிர் மூச்சு, அதுதான் என் பேச்சு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. உனக்கு அங்கே வந்து என்னப்பா இருக்குது? இதுவே வந்து எதிர்கட்சிக்கும் சரி, என்டிஏ பாஜகவுக்கும் சரி, எல்லாருக்குமே இது ஒரு பெரிய குதூகூலமாக ஆயிடுச்சு. என்னடா அது கூட்டணிக்குள்ளாரியே இவ்வளோ சலசலப்பு, எங்கள் கட்சி சின்னத்தில் தான் நிற்போம், உங்கள் கட்சி சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு நாங்கள்லாம் எவ்வளோ இதாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ஒரு பக்கம் பேச, தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல நம்ம வைகோ. சரி, லோக்சபா தேர்தல் 2024 மீண்டும் 30 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். இதுதாங்க. அப்போ இன்னும் ஒன்றே ஒரு சீட் இருக்குது, அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அது அதிமுகக்கா அண்ணா? கண்டிப்பாக இருக்கலாம். அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி தான், இருக்கும் இருக்காது. சரி, அப்போ டோட்டலாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி 40 நமக்கேவா? 2024 லோக்சபா தேர்தல் ஸ்டாலினுடைய மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒருவேளை ஒரு சீட்டாவது பாஜக வென்றுவிட்டால் நிச்சயமாக அங்கே, அதாவது மேலே இருக்கக்கூடிய நாற்காலி, இது பிரதமர் வேட்பாளர் நாற்காலியில் கண்டிப்பாக உட்கார்ந்து விடுவார்கள். இது திமுகவின் இயலாமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை ஒரு சீட்டு போனால் கூட காலி தான். பாஜக வந்துடுச்சுன்னா பாஜக இங்கே வேலுன்று விட்டார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாஜக வேலுன்றி வைக்கல அப்படின்னா என்னங்கன்னு சொன்னீங்கன்னா, அண்ணாமலை டெபாசிட் காலியாகணும், அண்ணாமலை பெரிய அளவில் தோக்கப்படணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வாஷ் அவுட் ஆகணும். ஆனால் அதுதான் நடக்குமா அப்படின்னீங்கன்னா அதுவும் கடைசியாக பார்ப்போம். சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. மற்ற இதில் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகள் பல இது எல்லாமே வந்திருக்கு, ப்ரீ போல்ஸு அது இதுன்னு. இப்போ மோடியா நம்ம ராகுல் காந்தியா? யார் வேணாலும் வரலாங்க, நீங்கள் வரலாம், நான் வரலாம், யார் வேணாலும் தேர்தல் நிற்கலாம். ஆனால் யார் வருவாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய இது. ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசன்ட் பாலிட்டிக்ஸ், இஸ் வெரி வெரி டீசன்ட் பாலிட்டிக்ஸ். ரொம்ப அராஜகம் எதுவும் இல்லாமல் ரொம்ப மென்மையாக போயிட்டுருக்கிறாப்புல. ஆனால் இது கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சமயத்தில் மோடிக்கிட்ட அது எடுபடாது, கண்டிப்பாக எடுபடாது. எல்லா விஷயத்துலேயும் மோடி பயங்கரமான செக்கு, காலை வைக்கிற இடத்துலலாம் கண்ணி வெடி வச்சுட்டாப்புல மோடி அவர்கள். இதையெல்லாம் தாண்டி வருவாரா? நம்ம பார்க்கக்கூடியது பாஜகவின் என்டிஏ கூட்டணி என்னுடைய கருத்து கணிப்பில் 210 இடங்கள்
கண்டிப்பாக அவர்கள் 250 இடங்களுக்கு மேலே வருவதற்கு சாத்தியமே கிடையாது. 210 ஜெயிப்பாங்க, இல்லை 220, அவ்வளோதாங்க. இந்தியா கூட்டணிக்கு 240லேருந்து 265 வரைக்கும் இடங்கள், மற்ற கட்சிகள் வந்து ஒரு 48 இருக்கும். இதுதான், இதை வேணால் எழுதி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த லோக்சபா எலெக்ஷன் முடித்தவுடன் காங்கிரஸ் எவ்வளோ கூட்டணி, அவங்க இந்தியா கூட்டணி எவ்வளோ வரும்னா 240லேருந்து 265, பாஜக 210லேருந்து 220, அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. மற்ற கட்சிகள் எல்லாமே ஒரு 48 வச்சுக்கோங்க, 30லேருந்து 40. இதெல்லாம் பார்த்து சொல்லியாச்சு. அப்புறம் மாநில அளவில் இருக்கக்கூடிய மாநில வாரியாக ஒரு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இதில் பாஜக வந்து வரவே வராது. ஏன்னா ஏற்கனவே அங்கே பெரிய வாய்க்கா தகராறு ஓடி இருக்குது. இந்தியா கூட்டணி ஒன்றே அந்த இடத்துல. அடுத்தது ஆந்திர பிரதேசில் பார்த்தீங்கன்னா பாஜக ஒன்றுமே இல்லை, சைபர். இந்தியா கூட்டணி ஒன்று, மற்றவை பார்த்தீங்கன்னா 25ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடியவர்கள் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி, அந்த 25 யாருக்கு வரும்? அடுத்தது பக்கம் ஜெயித்த உடனே எல்லாமே காங்கிரஸ் பக்கம் சாஞ்சிருவாங்க. ஆக மட்டும் அலேக்கா ஒரு 26 சீட்டு இது இந்தியா கூட்டணிக்கு போக போகுது. அருணாச்சல பிரதேஷ் பாஜக கூட்டணி 2, இந்தியா கூட்டணி 1. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 9, இந்தியா கூட்டணி 3, மற்றவை 2. பீகாரில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 22, இந்தியா கூட்டணி 18. சண்டிகரில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 1, இந்தியா கூட்டணி ஒன்றுமில்லை சண்டிகரில். சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 5, இந்தியா கூட்டணி 6. இப்படி தாங்க வரும். ஆக மொத்தம் நம்ம சவுத் இந்தியாவில் வேறு மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓங்கி தான் இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அங்கேயே லைட்டாக சரிவை தான் ஏற்படுத்தும் போல இருக்குது. எதனால்? விவசாயிகள் போராட்டம், அது மட்டுமா, பல விஷயங்கள் இருக்குது. இனிமே தான் திகில் ஊட்டும். டிமானிட்டைசேஷன் எவ்வளோ பிரச்சனையை கொடுத்துச்சு, அதானி அவர்கள் எவ்வளோ ஒருத்தரும் கொள்ளையடித்தார்கள் அப்படின்னு. மேலும் பார்த்தீங்கன்னா தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் வந்து பாஜக கூட்டணி சைபர், இந்தியா கூட்டணி 1. டேமன் மற்றும் டையூவில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 1, இந்தியா கூட்டணி ஒன்றுமே இல்லை. டெல்லியில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 3ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கெஜ்ரிவால் அரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டெல்லியில் கூட வாஷ் அவுட் ஆகி இந்தியா கூட்டணிக்கு 7 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவா இந்தியா கூட்டணி 2, பாஜக அங்கே ஒன்றும் இல்லை. குஜராத்தில் பாஜக கூட்டணி 26 அடிச்சிடும். ஏன்னா அது மோடி அவர்களுடைய கோட்டை. 26, இந்தியா கூட்டணி இல்லை. ஹரியானா பாஜக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல 2 சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா பஞ்சாப், ஹரியானா, இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அலேக்கா இங்கே ஒரு 10 சீட்டு வரப்போகுது. ஏற்கனவே அங்கே வந்து ஆந்திர பிரதேஷ் சொல்லியிருந்தேன், அங்கே ஒரு 25, இங்கே ஒரு 10, 35 கூட்டிக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ் 300 நெருங்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி மேலும் ஹிமாச்சல் பிரதேஷ் பாஜக கூட்டணி 1, இந்தியா கூட்டணி 3, மற்றவை 0. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 2, இந்தியா கூட்டணி 2, மற்றவை 2. ஜார்க்கண்ட் பாஜக கூட்டணி 8, இந்தியா கூட்டணி 4, மற்றவை 2. கர்நாடகா பாஜக 12, இந்தியா கூட்டணி 14, மற்றவை 2. கேரளாவில் ஒன்றும் கிடையாது, இந்தியா கூட்டணி 20 அடிச்சுட்டு போயிடும். மத்திய பிரதேஷ் பாஜக கூட்டணி 17, இந்தியா கூட்டணி 12. இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் பேசாமல் யோகி ஆதித்யநாத்தையே பிரைம் மினிஸ்டராக இருக்க வச்சிருக்கலாமோ அப்படின்ற போது, ஆமாங்க, யோகி ஆதித்யநாத் சும்மாவா, ரஜினிகாந்தியே போய் காலில் உளுந்து கும்பிட்டு அவரை வணங்கிட்டு வந்தார். சரி, அதை விடுங்க. அடுத்து மகாராஷ்டிராவுக்கு வருவோம். பாஜக கூட்டணி இங்கே 23, இந்தியா கூட்டணி 24ன்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்ப முடியாத ஒரு இதாக இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி போட்டு வச்சாலும் மணிப்பூரில் ஒன்றுமே கிடையாதுங்க. மெகாலயாலையும் பாஜக வாஷ் அவுட்டு, மிசோரம்லேயும் வாஷ் அவுட்டு, நாகாலாந்துலேயும் வாஷ் அவுட்டு. ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி 5, இந்தியா கூட்டணி 1, மற்றவை 15. இந்த இடத்துலையும் கிட்டத்தட்ட பாஜக எதுவுமே சாதகமாக இல்லை. பாண்டிச்சேரியில் 1, அதுவும் கிடையாது. அது இப்போ யாருக்கு போகுதுன்னா இந்தியா கூட்டணிக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் மோடி அவர்கள் 2வது பிரதமராக ஆவாரா அப்படின்றத நீங்களே பாருங்கள். சவுத் இந்தியாவில் டோட்டலாக வாஷ் அவுட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இப்பொழுது இந்தியா கூட்டணி வலுப்பெற்றுகிறது. ஆமாங்க, பஞ்சாப் பார்த்தீங்கன்னா வாஷ் அவுட்டு 13, ராஜஸ்தான்லாம் பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க 2 பேரும் கூறு போட்டு. சிக்கிமில் ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் பிரதமராக மீண்டும் மோடி வருவாரா எப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்னங்க எப்படி சொல்லி முடிச்சிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் டோட்டல் வாஷ் அவுட்டு, தெலுங்கானாலையும் ஒன்றும் கிடையாது,
திரிபுராலையும் பாஜக ஒன்றும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக இங்கே தான் ஒரு 69 சீட்டு கையில் வச்சுருக்காங்க. கைக்கு 70 சீட்டு கிட்டத்தட்ட கிடைக்கும். உத்தரகாண்டில் ஒரு 4. அப்புறம் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பாஜக வந்து கிட்டத்தட்ட 15லேருந்து 17ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுமே ஆனால் கிட்டத்தட்ட 300 சீட்டையே தாண்டி போயிடுவாங்க. 300 சீட்டை தாண்டிடுவாங்கன்னா நீ நினச்சி பாருங்கள். அப்போ 300 சீட்டு தாண்டிட்டாலே மிகப்பெரிய அளவில் வலுவான ஒரு மிகப்பெரிய பிரதமராக ராகுல் அவர்கள் நமது இந்திய நாட்டின் ஒரு மிகச்சிறு வயதில் அவங்க அப்பா போல அடுத்த பிரதமராக வருவார். இது மிகப்பெரிய கனவாக எல்லா மக்களிடையே இருக்கிறது, குறிப்பாக விவசாயிகளிடையே இருக்கிறது. விவசாயி மட்டுமா, நடுத்தர இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும். அதான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பையன் கேட்குறான். ஒரு பையன்கிட்ட போய், தம்பி நீ போட்டிருக்கிற இந்த பனியன் என்ன விலை? இது 100 ரூபாய்ங்க. என்ன 100 ரூபா கிடையாது தம்பி, இதோட விலையே 50 ரூபா தான், உனக்கு ஜிஎஸ்டியே 50 ரூபா அப்படின்னு பேசி கவர்ந்துருக்கிறாரு ராகுல் காந்தி. இப்படியெல்லாம் பேசி கவர்ந்த ராகுல் காந்தி அதுவும் பாரத யாத்ரா போனார் பாருங்க. அந்த யாத்ராவில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஆகிருக்குது. இது மூலமாவது இந்தியாவுக்கு ஒரு வெளிச்சம், ஒரு விடிவெள்ளி.